நேர்களே, அண்மை செய்தி. சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் ராயபுரத்திற்கு தற்காலிகமாக மாற்றப்பட உள்ளது. ராயபுரத்தில் பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் மாயாவதி நேரலையில் வழங்கிட கேட்கலாம். மாயாவதி, வணக்கம். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் நிகிதா. தலைநகர் சென்னையினுடைய முக்கிய இடங்களில் ஒன்றாக திகழக்கூடியது பிராட்வே பேருந்து நிலையம். சென்னையில் இயங்கி வரக்கூடிய பல்வேறு போக்குவரத்து வழித்தடங்களை இணைக்கக்கூடிய முக்கிய ஒரு போக்குவரத்து முனையமாக பிராட்வே பேருந்து நிலையம் கடந்த சில ஆண்டுகளாகவே இயங்கி வரக்கூடிய நிலையில் 50 ஆண்டுகளை கடந்து அந்த பேருந்து நிலையம் தற்பொழுது இயங்கி வருகிறது. இந்த நிலையில் சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் 9 மாடி கட்டிடங்களுடன் வணிக வளாகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் அமைப்பதற்கான திட்டம் தற்பொழுது வந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த கட்டிட பணிகள் மேற்கொள்வதற்காக பேருந்து நிலையமானது தற்காலிகமாக இடம் மாற்றமானது செய்யப்பட இருக்கிறது. 823 கோடி ரூபாய் செலவில் சென்னை மாநகராட்சி, சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இணைந்து சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் இந்த கட்டுமான பணிகளை தொடங்க இருக்கின்றன. இந்த நிலையில் தற்காலிகமாக பேருந்து நிலையம் சென்னை ராயபுரத்தில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் சாலையில் இருக்கக்கூடிய துறைமுகத்திற்கு சொந்தமான இடத்தில் பேருந்து நிலையமானது தற்காலிகமாக மாற்றப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த இடத்தை பொறுத்தவரையில் 3 ஏக்கர் பரப்பளவில் இந்த இடம் துறைமுகத்திற்கு சொந்தமான இந்த இடமானது ராயபுரம் பாலத்திற்கு கீழே அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்காலிகமாக பிராட்வே பேருந்து நிலையம் இங்கு அமைக்கப்பட இருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நிழற்கூடைகள் அமைப்பதற்கான அந்த கம்பிகள் போடப்பட்டிருக்கின்றன. அதே போல தார் சாலைகள் தற்பொழுது போடப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் கூட சுற்றுச்சூழல் எழுப்பக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் தான் இங்கு வரக்கூடிய பயணிகளுக்கு நிழற்குடை, பயணிகள் அமர்விடம், அதே போல கழிப்பறை ஆகியனவும் அமைப்பதற்கான அந்த பணிகளும் தொடங்கப்பட இருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்தள வசதிகளுடன் பேருந்து நிலையமானது கட்டப்பட இருக்கிறது. அதே போல டிரைவர், கண்டக்டர்கள் ஆகியவர்களுக்கு ஓய்வறை அமைப்பது, டிக்கெட் கவுண்டர்களும் அமைக்கும் பணிகளும் நிறைவடைந்து இந்த ராயபுரம் பாலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்தில் தான் பிராட்வே பேருந்து நிலையம் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை ஆகிய பகுதிகளில் பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு 150 வழித்தடங்களில் இயங்கக்கூடிய பேருந்துகளுக்கான ஒரு முக்கிய முனையமாக பிராட்வே பேருந்து நிலையம் நிகழ்ந்து வரக்கூடிய நிலையில் அங்கு பல ஆண்டுகளாகவே பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வந்தனர். பிராட்வே பேருந்து நிலையத்தை முயற்சியானது தற்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில்தான் பேருந்து நிலையத்தை முதற்கட்டமாக ராயபுரத்திற்கு மாற்றி அமைத்த பின்னர் பிராட்வே பேருந்து நிலையத்தில் இந்த புதிய வணிக வளாகத்துடன் கூடிய பேருந்து முனையமானது அமைய இருக்கிறது. இந்த ராயபுரத்திற்கு மாற்றி இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில் ஜூன் மாதத்திற்குள் பணிகள் முழுமையாக நிறைவடைந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக ஜூன் 2ஆம் வாரத்தில் இந்த ராயபுரம் மேம்பாலத்திற்கு கீழே தற்காலிகமாக பேருந்து நிலையம் திறக்கப்படும் எனவும் இங்கிருந்து மக்களுக்கு பேருந்துகள் பல்வேறு வழித்தடங்களில் இயக்க அமைப்பதற்கான அந்த பணிகள் தற்போது நிலையில் இருக்கக்கூடிய பணிகளும் முற்றிலுமாக நிறைவடைந்த பின்னர் எப்படியெல்லாம் பேருந்துகள் எவ்வழித்தடங்களில் இயக்கப்படுகிறது என்பது குறித்து தெளிவான அறிவிப்புடன் வெளியிடப்படும் என சென்னை மாநகராட்சி மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ரிகிதா.